சிறப்பழைப்பாளராக நம்மளுடைய ஜோதிட இளவரசி கைரேகை நிபுணர், நம்மளுடைய ஜோதிட ஆசிரியரும் கூட, அவங்க சகோதரி எம் ராஜலட்சுமி அவர்களை பேசுமாறு அழைக்கிறோம். வாங்க சகோதரி. அனைவருக்கும் நமஸ்காரம். மாதா பிதா குரு தெய்வம் மற்றும் பஞ்சபூதகங்களையும் நவகிரகங்களையும் எனக்கு இந்த வாய்ப்பினை அளித்த ஸ்ரீ லலிதாம்பிகை ஜோதிட ஆய்வகத்தின் நிறுவனர் ஈஸ்வரி ராஜ் மற்றும் கவிதா சக்திவேல் மேடம் அவர்களுக்கும், இந்த நேரலையை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்க ஆன்லைன் கரு அஸ்ட்ரோ டிவி நேர்களுக்கும் மற்றும் ஜோதிட ஆர்வலர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு பேச கொடுத்த தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நட்சத்திரங்களும் பரிகாரங்களும் சொல்லிட்டு. நட்சத்திரங்கள் ஒருவருடைய ஜாதகத்தில் ஒருவருக்கு எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறது தான் இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். கிரகங்கள் எதன் மூலியமாக வேலை செய்கிறாங்க? கிரகங்கள் நட்சத்திரங்களின் வாயிலாக தான் வேலை செய்கிறாங்க அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஜோதிடத்தில், வேத ஜோதிடத்தில் மேன்மையான கருத்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிரகங்கள் எதன் ரீதியாக வேலை செய்கிறாங்க? நட்சத்திரங்களின் வாயிலாகத்தான் வேலை செய்கிறார்கள். சரி, ஒரு கிரகம் சந்திரன் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அந்த சந்திரன் யார் மேலே நிற்கும் போது என்ன பலனை கொடுப்பாங்க அப்படிங்கிறது தான் இதில் முக்கியம். சரி, நட்சத்திரங்கள்னு எடுக்கிறோம். நம்ம ஒரு கோவிலுக்கு போகிறோம். நம்ம எதை வச்சு முதல்ல அர்ச்சனை பண்ணுறோம்? நீங்கள் உங்களுடைய பிறந்த நட்சத்திரம் எது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நட்சத்திரத்தை வச்சு தானே நம்ம என்ன பண்ணுறோம், கோவிலுக்கு அர்ச்சனைக்கே கொடுக்குறோம். ஜனன நட்சத்திரம் அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம், கோவிலுக்கு அர்ச்சனையே கொடுக்குறோம். அப்போ நட்சத்திரம் அப்படிங்கிறது ஒருவருடைய ஜாதகத்தில் பிரதானமான ஒன்று, தவிர்க்க முடியாத ஒரு விஷயத்தை என்ன பண்ணுது, ஏற்படுத்துது அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். சரி, கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய முதல்ல இந்த சந்திரனை ஏன் நம்ம சந்திரனை ஏன் நட்சத்திரத்துக்கு எடுக்கிறோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா, சந்திரன் மனோகாரகன் சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு, பயணக்காரகன் சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. வேற கிரகங்களை வச்சு எடுத்துக்கலாம் இல்லையா? எந்த நட்சத்திரத்தில் நீங்கள் எல்லா கிரகங்களும் 9 நவகிரகங்களும் ஒரு நட்சத்திரத்தில் இருக்கதான் செய்கிறாங்க. ஏன் சந்திரன் என்ற நட்சத்திரம் மட்டும் நம்ம எடுத்து ஸ்பெசிஃபிக்காக அதுக்கு நம்ம அர்ச்சனை பண்ணுறோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, சந்திரன் அப்படிங்கிறது உடலுக்கு காரகன், மனோகாரகன் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது. சரி, மனம்தான் ரொம்ப வலிமையான ஒரு விஷயம் அப்படிங்கிறது. ராசியா லக்னமா எடுத்துக்கிட்டோம்னா அது வேற விஷயம். ராசி லக்னம் இது எல்லாமே தனித்தனியான சாப்டர். ஆனால் இப்போ நடக்கக்கூடிய ஒரு விஷயம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த கிரகம் எந்த நட்சத்திரத்தில் இருந்து அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான கொடுப்பினைகளை கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம்தான். உதாரணமாக சந்திரன் கேதுவோட நட்சத்திரத்தில் அஸ்வினி நட்சத்திரத்திலே நிற்கிது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அப்போ அந்த குழந்தையோட ஜாதகத்திலேயா இருக்கட்டும் பர்த் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். அதை வச்சு தான் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த தசாபுத்தி கணிக்கிறதா இருக்கட்டும், அந்த குழந்தையோடைய நட்சத்திரம் அஸ்வினின்னு எடுக்கும் பொழுது அது கேதுவோடைய நட்சத்திரம். அந்த கேது சந்திரன் கேது சேர்ந்துச்சுன்னா அவங்களுக்கு வாழ்க்கையில் என்ன மாதிரியான தாக்கங்களை ஏற்படுத்துது அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப மெயினான ஒரு விஷயம். அப்போ சந்திரன் கேது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அந்த சந்திரன் சொல்லக்கூடியது நம்மளுடைய காரகத்துவத்தில் பார்க்கும் பொழுது அம்மாவையும் குறிக்கக்கூடியது, குழந்தையோடைய உடலையும் குறிக்கக்கூடியது, குழந்தையோடைய மனதையும் குறிக்கக்கூடியது. அப்போ சந்திரனும் கேதும் சேரும் பொழுது இவங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, முதல்ல தாய்க்குரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சந்திரன் கேது சேரும் பொழுது தாய்க்கு பார்க்கும் பொழுது மன வாழ்க்கை பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். அப்படிதான் எல்லாத்துலையும் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் நிறைய விதிவிலக்குகள் இருக்கு. இருந்தாலும் அந்த கேதுவோடைய நட்சத்திரங்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் தாக்கங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தக்கூடியதாக தான் இருக்கும் அப்படிங்கிறது. அது போக சந்திரன் கேது சேரும் பொழுது ஸ்பெசிஃபிக்காக அஸ்வினியில் நிற்கும் பொழுது அவங்களுக்கு பார்க்கும் பொழுது மருத்துவம் சார்ந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது. முதல்ல பிரசவம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தாயையும் சேயையும் பிரிக்கக்கூடிய ஒரு விஷயம் எதில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அஸ்வினியில் தான் இருக்குது. அது மருத்துவ நட்சத்திரம். இப்போ இதை பார்த்தோன்னே ஒரு ஜாதகத்தில் சந்திரன் யாருடைய நட்சத்திரம், கேதுவோட நட்சத்திரத்தில் இருந்தாலும் அந்த குடும்பத்தில் பிறந்தவங்க, அதாவது பார்த்தீங்கன்னா
ஒரு மருத்துவர் அங்கே உருவாகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும், எடுத்து சொல்லணும். அப்போ மருத்துவ நட்சத்திரம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா கேதுவுடைய நட்சத்திரம் அப்படிங்கிறது தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கேதுவுடைய நட்சத்திரம் சொல்லக்கூடிய அஸ்வினியில் எந்த கிரகம் இருந்தால் என்னென்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறது. சந்திரன் இருக்கும் பொழுது தாய்க்குரிய பலனை கொடுக்கும், குழந்தை வளர வளர குழந்தைக்கான பலனை கொடுக்கும். அதுவே வந்து பார்த்தீங்கன்னா குரு வந்து கேதுவோட சாரத்தில் உட்காரும் பொழுது அப்போ ஜாதகருக்கு என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னா கேதுனாலே ஒரு வெட்டி விடுற மாதிரியான ஒரு அமைப்புகளை கொடுக்கும். அப்போது குரு கேது சேர்க்க அப்படின்னு நம்ம எடுக்கணும். இப்போ குரு அஸ்வினியில் நின்று திசை நடத்தினாலும் சரிதான், அந்த திசை வரும்பொழுதும் அந்த பலன்களை செய்யும். மேக்சிமம் பார்த்தீங்கன்னா குரு கேது சேரும் பொழுது ஜாதகர் ஒரு பண இழப்பீடை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறத முதல்ல எடுத்துக்கணும். அப்போ ஏதோ ஒரு விஷயத்துல பணம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்துல ஏமாந்து வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கு அப்படிங்கிறது பெரிய பலன்கள் ஒன்று கொடுத்துறாரு. குரு கேது கூட சேரும்போது பெரிய பலன்கள் ஒன்று கொடுத்துறாரு. ஆன்மீகம் சார்ந்த ஒரு விஷயத்துல ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்பை கொடுத்துரும். தகப்பனுக்கு பிரச்சனையான காலகட்டங்களை கொடுக்கும் எது குரு கேது சேரும் பொழுது. அப்ப குழந்தையோடைய தகப்பனுக்கு அங்க பேசக்கூடியதாகவும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். சரிங்களா? இதே சூரியன் சேரும் பொழுது, சூரியன் அஸ்வினியில் இருக்கும் பொழுது அதுதான் அவங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா உச்சமான ஒரு அமைப்பை கொடுக்கும். அது பாவக ரீதியாக பார்க்கும்போது இந்த லக்னத்துக்கு அது எத்தனாம் பாவகத்தில் இருக்குது அப்படிங்கிறத பல நம்ம என்ன பண்ணணும், எடுத்து சொல்லக்கூடியதாக இருக்கும். இப்போ குழந்தை பிறந்த நேரத்துக்கு சூரியன் அஸ்வினியில் நின்னாலும் பிரச்சனையான காலகட்டங்கள் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தகப்பனுக்கு ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது. கேது அப்படிங்கிறது ஒரு தடையை ஏற்படுத்தும். அப்போ சூரியன் தகப்பனுக்கு ஒரு தடையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு எந்த மாதிரியான ஒரு விஷயத்துல அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹெல்த் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலும் அங்கே பார்க்கும்பொழுது சூரியன் அப்படிங்கிறது இருதயத்தை குறிக்கக்கூடிய கிரகமாக இருக்குது. அப்போது இருதயத்தில் அடைப்பு ஏற்படுறது இந்த மாதிரியான ஒரு விஷயத்தெல்லாம் குறிக்கிறது யாருக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தகப்பனுக்கு இருக்கும். சொல்லப்போனால் லக்னமும் சந்திரனும் சேர்ந்து இருந்து 6 8 கனெக்டிவிட்டி ஆகும் பொழுது அந்த பிறக்கக்கூடிய குழந்தைங்களுக்கே வந்து ஹார்ட்டில் வீக் இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ஸ் வந்து நிறைய இருக்குது. மூச்சு விட பிரீத் போடுற இது பண்ணுறதுக்கு மூச்சு விடுறதுக்கு சிரமப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு அமைப்பெல்லாம் என்ன பண்ணுறாங்க பிறக்கும் பொழுதே அந்த சுச்சுவேஷனோட பிறக்கிறதுக்கான அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் உண்டு. 6 8 கனெக்டிவிட்டி ஆகி அது முதல்ல சூரியன் கேது இதெல்லாம் வந்துட்டு லக்னத்தில் இருக்குது அப்படின்னு இருக்கும்பொழுது அந்த குழந்தைக்கே வந்து ஒரு பிரச்சனையான காலகட்டங்களாக மாறக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம், எடுத்து சொல்லலாம். அதே போல் புதன் கேது சேரும் பொழுது அப்போ இவங்களுக்கு படிப்பு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தில் தடையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்தது டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தில் தடையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இப்போ குழந்தை பிறந்த உடனே வந்துட்டு நம்மள்ட்ட என்ன கேட்குறாங்க, தாய் மாமனுக்கு நல்லா இருக்கா, அம்மாவுக்கு நல்லா இருக்கா, அப்பாவுக்கு நல்லா இருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயத்தெல்லாம் என்ன சொல்கிறாங்க கேட்குறாங்க. தாத்தா பாட்டிகளுக்கு இவங்களுக்குலாம் நல்லா இருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கேட்குறாங்க. அப்போ இந்த குழந்தை பிறந்த உடனே புதன் கேது சம்மந்தப்பட்டுச்சு அப்படின்னா தாய் மாமனோடைய லைஃப் ஸ்டைலு சரியில்லாமல் போகிறதுக்கான ஒரு அமைப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணலாம், எடுத்து சொல்லலாம். இதே சுக்கிரன் கேது சேர்ந்துச்சு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சுக்கிரன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு அத்தைக்குரிய கிரகம் இல்லையா. அப்போது அத்தையோடைய மன வாழ்க்கை பாதிக்கப்பட போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை என்ன பண்ணலாம், எடுத்து சொல்லலாம். அப்போது எடுத்தோடனே இதெல்லாம் நம்ம சொல்லணுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா குழந்தை பிறந்து ஒரு வருஷத்துக்கு வந்து ஜாதகத்தில் வந்து இவங்களுக்கு இப்படி போகும் இவங்களுக்கு இப்படி போகும் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ண முடியாது, சொல்லக்கூடாது. இருந்தாலும் வந்துட்டு ஃபஸ்ட்டு குழந்தை பிறந்தோடனே எங்களுக்கு இந்த குழந்தையோட ஜாதகத்தில் மற்றவங்களுக்கெல்லாம் நல்லா இருக்கா, யாருக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா அப்படிங்கிறத கேட்டு என்ன பண்ணுறாங்க, தெரிஞ்சுக்கிறாங்க. அதை சொல்ல வேண்டிய கடமையும் இருக்குது. ஆனாலும் இந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் இந்த குழந்தைக்கு மட்டும்தான் அது செயல்படுமா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்படி கிடையாது. குழந்தையை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளுக்கும் அந்த ஜாதகம் செயல்படும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா குரு சூரியன் இதெல்லாம் நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க. நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க அப்படின்னா என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ குரு வந்து பார்க்கும்பொழுது 9ஆம் இடத்துல இருக்கிறாரு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா குரு சுக்கிரனோட சாரத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வெளியூர் வெளிநாடு போயிட்டு அவங்க அம்மா அப்பா இல்லை அவங்க அப்பா வந்து நல்லா சம்பாதிக்கக்கூடிய யோகத்தை என்ன பண்ணும், ஏற்படுத்தும். அப்போ குழந்தை பிறந்ததுக்கப்புறம் நல்ல வளர்ச்சி உண்டு அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணலாம், எடுத்து சொல்லலாம். ஆனால் எது பேசிக்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த நட்சத்திரங்கள், அந்த குரு யாருடைய நட்சத்திரத்தில் இருக்கிறாங்க, சூரியன் யாருடைய நட்சத்திரத்தில் இருக்காங்க, சந்திரன் யாருடைய நட்சத்திரத்தில் இருக்கிறாங்க, இதுதான் வந்து மெயின் கான்செப்ட். இதை வச்சு தான் பலன் வந்து ரொம்ப அக்யூரேட்டாக எடுக்க முடியும். இல்லை மெயினாக வந்து இப்படியே பார்த்துட்டு நம்ம பலன் சொல்கிறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பெரிய அக்யூரசி கொண்டு போக முடியாது. அப்போது
ஜாதகத்துல நட்சத்திரங்களே பிரதானமாக என்ன பண்ணுது, வேலை செய்யுது அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். அது எந்த நட்சத்திரத்துல இருக்காங்க, யாரோடைய கனெக்டிவிட்டி ஆகுறாங்க, அந்த பாவத்துக்கு அது எத்தனாவது நட்சத்திரமா வருது அப்படிங்கிறத ரொம்ப முக்கியமா நம்ம அனலைஸ் பண்ணி சொல்லும் போதுதான் என்ன பண்ணுது, பலன்கள் வந்து அந்த ஜாதகருக்கு நல்ல முறையில கிடைக்குது. சரி, இதுக்கு மட்டும்தான் பார்க்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா விஷயத்துக்குமே பார்த்து தான் ஆகணும். தொழில் தொடங்கணுமா, அப்போ 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரம், 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகம்னு எடுத்துக்கணும். 10ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருக்கு, அந்த இடத்துல இருந்து தசாபுத்தி நடத்துது. அவர் யாருடைய நட்சத்திர சாரத்துல வாங்கியிருக்கார், 10ஆம் இடத்து அதிபதி 8ஆம் இடத்து நட்சத்திர சாரம் வாங்கி தசை நடத்தினா என்ன பண்ணுவாங்க, தொழில் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஒரு கடனை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பும், ஒரு அசிங்க அவமானத்தை சந்திக்கக்கூடிய அமைப்பும், பொருளாதாரத்தை இழப்பீடை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பும் உண்டு அப்படிங்கிறது. ஒரு கஷ்டப்பட்டு முன்னேறணும் அப்படின்னா 10ஆம் இடத்தில் அமர்ந்த கிரகம் 8ஆம் இடத்தில் உள்ள நட்சத்திரத்தை வாங்கி செயல்படும் பொழுது அந்த ஜாதகர் ரொம்ப சிரமப்பட்டு தான் தொழிலை நடத்தக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் இருக்கும் அப்படிங்கிறது உண்டு. ஆனால் தொழில் ஆரம்பிப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆரம்பிச்சிருவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த 10ஆம் இடம் வேலை செஞ்சுட்டே தான் இருக்கும், 10ங்கிற தொழில் வேலை செஞ்சுட்டே தான் இருக்கும். அப்போது எல்லா விஷயங்களும் நடக்கும், அது யாருடைய காலில் நின்று நடத்துதுங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போது நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது நல்ல நிலையில் இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து இப்போ ஒரு இடத்துக்கு நம்ம பயணம் பண்ணுறோம், காரில் போகிறோமா, 2 வீலரில் போகிறோமா, ஏரோப்ளேனில் போகிறோமா, ட்ரெயினில் போகிறோமா, இதுதாங்க அதனுடைய வேரியேஷன். சரிங்களா? அப்போ அந்த வேரியேஷனை பகுத்து பார்த்து ஆராய்ச்சி பார்த்து பலன் சொல்லும்போது மிக அற்புதமான முறையில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பலன்கள் வந்து நம்மளுக்கு ரொம்பவே கிடைக்கும். அப்போ நட்சத்திரங்களை ஆராயாம பலன் சொன்னா பலன் வந்துட்டு நல்ல முறையில் வராதுங்கிறது தான் என்னுடைய கருத்து. சரிங்களா? எந்த இடத்துல இருந்தாலும் இப்போ 5ஆம் இடம் சொல்லக்கூடிய இடத்துக்கு நம்ம குருவை நம்ம வந்துட்டு ஒரு குழந்தைக்கு வந்து கேட்குறாங்க, 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகம், அந்த 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகம் யாருடைய நட்சத்திரத்தில் இருக்கிறாங்க, இப்போ 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் ராகுவோடைய நட்சத்திரத்தில் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு உடனே ஈஸியாக கிடைச்சிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஈஸியாக கிடைக்காது. முதல்ல ஏதோ 1-2 ஒரு விஷயங்கள் ஒரு தடை தாமதத்தை கொடுத்து இல்லை ஒரு அபாசனை கொடுத்து அதுக்கப்புறம் வந்துட்டு குழந்தை கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பை தான் என்ன பண்ணும், கொடுக்கும். சரிங்களா? அப்போது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நட்சத்திரத்தை வச்சு தான் நம்ம என்ன பண்ணணும், முடிவு பண்ணணும். சாதாரணமாக ஒரு கிரகத்தை மட்டும் பலன் சொல்லிட்டு போகிறது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய தீர்வு எடுக்க முடியாத சுச்சுவேஷன்ஸை தான் கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். சரி, இப்போ நட்சத்திரங்கள்னு எடுத்துக்கிட்டோம், அந்த நட்சத்திரங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் செஞ்சால் நம்மளுக்கு வந்து ஃபேவரபுளாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும், எடுத்துக்கணும். ஃபேவரபுளாக இருக்கிறது என்ன, நல்ல விஷயங்கள் செய்கிறதுக்கு நம்ம என்னென்ன, இப்போ நம்மளுக்கு என்ன தேவை, ஒரு நிரந்தரமான ஒரு பொருளாதாரம் தேவை, நிரந்தரமான ஒரு வேலை தேவை, இது எல்லாம் நடந்துகிட்டே இருக்கணும், நம்மளுக்கு பாசிட்டிவாக போயிட்டே இருக்கணும். அப்படின்னா நம்ம என்ன மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம கையில் வச்சுக்கிட்டா நம்மளுக்கு வந்து பாசிட்டிவ் எப்படி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். அப்போது அஸ்வினி நட்சத்திரக்காரங்க அப்படின்னு பார்த்தோம்னா கண்ணாடி போட்டுக்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். அடுத்தது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வீட்டில் இல்லை பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தில் தொழில் ஸ்தாபனங்கள் செய்யக்கூடிய இடத்துல குதிரை பணம் வச்சுக்கிறது, குதிரை வந்து 2 காலை தூக்குன மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து அங்கே வச்சுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். குதிரை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ அதிவேகமாக போகக்கூடிய ஒரு விலங்கு அப்படிங்கிறது. அப்போது வேகமாக தொழில் வந்து வேகமாக நடக்கணுமா ஸ்லோவாக நடக்கணுமா, எப்பயுமே வந்து தொழில் வந்துட்டு வேகமாக நடக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். அப்போது அஸ்வினி நட்சத்திரக்காரவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா குதிரை படம் வச்சுக்கணும், 2 கால் தூக்குன மாதிரியாக இருக்கக்கூடிய குதிரை படங்களை இல்லை சிம்பிள்ஸ், ஸ்டாச்சு, இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்ல டேபிள் மேலே வச்சுக்கும் பொழுது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான ஒரு விஷயங்கள் நடக்கும், நல்ல முறையில் தொழில் நடக்கும் அப்படிங்கிறது. அவங்களையே அவங்க வந்து கிளென்சிங் பண்ணிக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் இது எல்லாமே நடக்கும். அடுத்தது பரணி நட்சத்திரக்காரங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் வந்து பார்த்தீங்கன்னா கம்பளி வாங்கி வச்சுக்கணும். கம்பளி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அதாவது ஆட்டுடைய ரோமம் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். அப்போ அங்கே மேசத்தில் என்ன வந்து உங்களுக்கு சிம்பிளாக கொடுத்துருக்காங்க, ஆடு தானே சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. அப்போ அதை வச்சு உருவாக்கக்கூடிய பொருட்களை வந்து பக்கத்தில் வச்சுக்கும் போது இவங்களுக்கு நல்ல பாசிட்டிவான எனர்ஜி கிடைக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம்தான். அடுத்தது படம் அப்படிங்கிறது இறைவனுடைய படங்கள் வைக்கும் பொழுது துர்கையம்மன் படம் வச்சுக்கிறது, துர்கையம்மன் கோவிலுக்கு போயிட்டு வர்றது நல்ல பாசிட்டிவான விஷயங்களை கொடுக்கும், பொருளாதார ரீதியாக நல்ல வளர்ச்சியை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான்.
சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, கிருத்திகை நட்சத்திரக்காரவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்களுக்கு இஷ்ட தெய்வம்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஆறுபடை முருகன் கோவில வந்துட்டு இஷ்ட தெய்வமா எந்த முருகன் கோயில வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனா முருகனை வந்து இஷ்ட தெய்வமா கும்பிடும்போது நல்ல வளர்ச்சியை ஏற்படுத்தும், நல்ல பொருளாதார ஏற்றத்தை ஏற்படுத்தும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஆயுதம் ஏந்திய கடவுள் வழிபாடு எந்த விதம் ஏன்னா கிருத்திகை நட்சத்திரத்தோடைய சிம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூர்மையான கத்தி. அப்போ அவங்க என்ன நினைப்பாங்க, ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் சூப்பராக யோசிக்கக்கூடியவங்க இந்த கிருத்திகை நட்சத்திரவங்க. அவங்கள்ட்ட வந்து நீங்க அட்வைஸ் கேட்டீங்கன்னா கரெக்டான ஒரு முறையில் வந்து கொண்டு போய் கொடுத்துருவாங்க. அவங்க யூஸ் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களாங்கிறது அடுத்த விஷயம். ஆனா அவங்கள்ட்ட ஒரு அட்வைஸ் கேட்டோம்னா நேர்மையான முறையில் கரெக்டான பாயிண்ட்டை தொட்டு கொடுத்துருவாங்க. அதுதான் கிருத்திகை நட்சத்திரத்துக்காரவங்களுடைய ஒரு ப்ளஸ் பாயிண்ட். அப்போ ஆயுதம் ஏந்திய தெய்வ வழிபாடு எடுத்துக்கும் பொழுது அவங்களுக்கு அவங்களுடைய லக்னமோ அவங்களுடைய ராசியோ நல்லா அற்புதமா வேலை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. முதல்ல அவங்க கிளென்சிங் பண்ணிட்டே இருக்கணும். அவங்க வந்துட்டு என்ன பண்ணணும், ப்ளஸ்ஸான ஒரு விஷயத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருந்தாங்க, செஞ்சுட்டே இருந்தாங்க அப்படின்னா சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து பாசிட்டிவாக மாறும். அவங்களுக்கு ஏற்ற பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். சரிங்களா? அடுத்தது ரோஹிணி நட்சத்திரம். உங்களுக்கு ரொம்ப நல்ல புரிஞ்ச ஒரு அமைப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரோஹிணி நட்சத்திரம் கிருஷ்ணர் வந்து தேரோட்டியாக வந்த நட்சத்திரம், கிருஷ்ணர் அவதரிச்ச நட்சத்திரம். அப்போது தேருடைய சிம்பிள் அதை வந்து நீங்கள் வந்து வீட்டில் இது ஸ்டாச்சுவாக வச்சுக்கிறது, ஸ்டாச்சுவாகவே வச்சுக்கலாம். நிறைய இப்போ வந்து மரப்பொருட்கள் எல்லாம் வந்துட்டு செஞ்சு அழகழகாக வச்சுருக்காங்க, அதில் வந்து வாங்கி வச்சுக்கலாம். தேர் சிம்பிள். அடுத்தது பார்க்கும்பொழுது சக்கரம் பார்க்கறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் மிக மிக முன்னேற்றமான ஒரு விஷயத்தை ஏற்படுத்துறது. எங்கேயுமே ஒரு பேட் வைப்ரேஷன் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, தொழிலில் ஒரு முன்னேற்றம் இல்லை, குழந்தைங்களுக்கு படிப்பில் ஒரு முன்னேற்றம் இல்லை, பொருளாதாரத்தில் ஒரு ஏற்றம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இமீடியட்டாக வந்து சக்கரத்தாழ்வார் வழிபாடு எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் வந்து உங்களோட லைஃப் சர்க்குலேஷன் வந்து என்ன பண்ணும், ஆரம்பிச்சிடும். அப்போ சக்கரம் சிம்பிள் அப்படிங்கிறது பார்க்கறது வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். நிறைய பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கக்கூடியது, திருப்பு முனையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறது தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா மிருகசீஷம் நட்சத்திரம். மிருகசீஷம் நட்சத்திரத்துக்கு ரொம்ப பேடாக அவங்க திங்க் பண்ணாங்கன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சதர் தங்க போடுறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். ஒரு தேங்காயை வாங்கி தலையை சுற்றி உடச்சி விட்டுட்டு நீங்கள் போனீங்கனாலே உங்களுடைய பேட் வைப்ரேஷன் கிளியர் ஆகும். அதாவது நடக்காத விஷயங்கள் கண்டிப்பான முறையில் நடக்கும். இது எல்லாத்துக்குமே செய்யலாம். ஆனாலும் மிருகசீஷ நட்சத்திரத்துக்காரங்களுக்கு ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும். அவங்க என்ன ஒரு விஷயத்தை வச்சுக்கலாம், என்ன சிம்பிள் வச்சுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மான் படம் வந்து வாங்கி நம்ம என்ன பண்ணலாம், வீட்டில் வச்சுக்கலாம், தொழில் ஸ்தாபனத்தில் வச்சுக்கலாம், மானோடைய ஸ்டாச்சு வச்சுக்கலாம். அப்படி வச்சுக்கும் பொழுது சூப்பராக இருக்கும். வீட்டோட என்ட்ரன்ஸு உள்ள நுழையும் போதே ஒரு மான் பிக்சர்ஸ் வைக்கும் பொழுது நல்ல வைப்ரேஷன் அவங்களுக்கு வந்துட்டு என்ன பண்ணும், தேடி வரும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. சரிங்களா? அடுத்தது திருவாதிரை நட்சத்திரக்காரங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, ருத்ரனுடைய நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம். அப்போ அவங்களுக்கு வந்துட்டு என்ன படம் வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவன் வழிபாடு எடுக்கிறது, சிவன் படம் வாங்கி வைக்கிறது, தொழில் ஸ்தாபனத்திலையா இருக்கட்டும் வீட்டிலையா இருக்கட்டும் சிவன் படம் வாங்கி வைக்கிறது, இது எல்லாமே ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். அடுத்தது பார்த்தீங்கன்னா வளர்ப்பு பிராணிகள்னு எடுத்துக்கும் பொழுது வீட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நாய்க்குட்டி வளர்க்குறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நாய் வளர்க்குறதுக்குமே நிறைய விஷயங்கள் இருக்குது. அது செவ்வாயை பார்த்து நம்ம முடிவு பண்ணிக்கிறது. செவ்வாய் தான் வந்து நாய்க்குரிய ஒரு அமைப்பு. செவ்வாயை பார்த்து செவ்வாயும் சனி எந்த பொசிஷனில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்து பெட்டு வளர்க்குறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். அப்படி நாயெல்லாம் எங்களால் வளர்க்க முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா தேவையான உதவிகளை செய்யலாம். பிஸ்கட் வாங்கி போடலாம். இந்த மாதிரி நிறைய வந்து இப்போ நாய்க்குமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய இதெல்லாம் ஆரம்பிச்சிருக்காங்க, வளர்க்குறதுக்கான ஒரு விஷயம்லாம் ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு வந்து நீங்கள் ஹெல்ப் பண்ணுறதெல்லாம் ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். திருவாதிரை நட்சத்திரம் சூப்பராக வேலை செய்யும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா புனர்பூஷ நட்சத்திரம். புனர்பூஷ நட்சத்திரம் யாருடைய நட்சத்திரம்? ராமருடைய நட்சத்திரம். அப்போ ராமருடைய ஸ்டாச்சு என்ன, வில் அம்பு. அது வாங்கி வச்சு நீங்கள் வந்துட்டு அந்த ஸ்டாச்சு வாங்கி வைக்கிறது, இல்லாட்டினா அந்த படங்களை வாங்கி நீங்கள் வீட்டில் வச்சுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். அந்த மாதிரி விஷயங்களை பண்ணும்பொழுது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே வந்து பார்க்கும்பொழுது உங்களுடைய நட்சத்திரம் ஆக்டிவ் ஆகிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. முதல்ல வந்து சந்திரன் தான் பிரதானமான ஒரு விஷயம். ஏன்னா நம்ம இங்கே இருக்கிறோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த நிலைமைக்கு ஏற்ற மாதிரி நம்ம மனநிலையை கொண்டு வர்றது சந்திரன். இதே ஒரு சமைக்க போகிறோம் அப்படின்னா சமையலுக்கு தகுந்த மாதிரியான மனநிலை பக்குவத்தை கொண்டு போகிறது சந்திரன். அடுத்தது ஒரு பயணத்துக்கு போகிறோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு தகுந்த மனநிலையை மாற்றுறது சந்திரன். அப்போ சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் நிற்கிதோ அதை வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணிகிட்டே இருக்கும்பொழுது நம்மளுடைய எல்லா விஷயங்களுமே ஆக்டிவேட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம்.
அடுத்தது பார்த்தீங்கன்னா பூசம் நட்சத்திரம். பூசம் நட்சத்திரத்துக்காரவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அரச மரம் சுற்றி வர்றது சூப்பரான ஒரு விஷயம். அரச மரத்தோடைய ஃபோட்டோ டிஸ்பிளேல, ஃபோனுடைய டிஸ்பிளேல வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஸ்டாச்சுவாக வாங்கி வச்சுக்கலாம். இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ரோஜா பூ செடி நட்டு வைக்கிறது வீட்டில் அவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு விஷயம். ஏன்னா ரோஜா பூ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியது. பூக்கள்னாலே மன மகிழ்ச்சி உண்டு. அதில் ரோஜா பூ அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏன் மன மகிழ்ச்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அப்போ எல்லாம் வந்து லவ் சொல்றதுக்கு வந்து ரோஜா பூ வச்சு கொடுப்பாங்க. அப்போ ஒரு முக மலர்ச்சியும் ஒரு விருப்பத்தையும் தெரிவிக்கக்கூடிய பூ வந்துட்டு ரோஜா பூ. அப்போ ரோஜா பூ வீட்டில் நட்டு வளர்க்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான வேலை செய்யும் பூச நட்சத்திரத்துக்காரவங்களுக்கு. அரச மரத்துக்கு நீர் ஊற்றுறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். அரச மரம் ஸ்டாச்சுவாக வச்சுக்கிட்டாலும் ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். ஆயில்ய நட்சத்திரக்காரங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆயில்ய நட்சத்திரம் ரொம்ப சிறப்பான ஒரு நட்சத்திரம். ஆதிசேஷனோட நட்சத்திரம். எது நடக்காத ஒரு விஷயத்தையும் நடக்கக்கூடிய நட்சத்திரம். அவ்வளோ பெஸ்டான ஒரு நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தன்னைக்கு பொதுவாக என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீட்டு வாடகைக்கு விடுறவங்க வந்து வாடகைக்கு அந்த அன்னைக்கு விடக்கூடாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாம்பு வந்து அடுத்தவங்க கட்டின வீட்டில் தான் குடியிருக்கும். ஆனால் அதுவே அவங்களுக்கு சொந்த வீடாக போயிடும் இல்லையா? கரையான் கஷ்டப்பட்டு கட்டின புத்துல வந்து பாம்பு குடியிருந்துக்கும். ஆனால் கரையான வாழ விடாது. அதுதான் ஒரு விஷயம். ஆனால் ஆயில்ய நட்சத்திரத்துக்கார வீட்டு வாடகைக்கு விடுறவங்களாம் ஆயில்ய நட்சத்திரத்துக்கார அன்னைக்கு வர அன்னைக்கு வீடு வாடகைக்கு கொடுக்கக்கூடாது. மற்ற அன்னைக்கு கொடுத்துக்கலாம். சரிங்களா? அந்த மாதிரியான ஒரு விஷயம். ஆயில்ய நட்சத்திரக்காரவங்க குடை எப்பயுமே வந்து கூட வச்சுக்கணும். பேக்லையா இருக்கட்டும், இல்லை ஏதோ ஒரு விஷயத்துல குடை பக்கத்துல வச்சுக்கிட்டு குடை எங்க போனாலும் கொண்டு போனா ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம். குடைங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அதை நம்ம வந்து சின்னதா நம்ம இது பண்றோம். அப்போ படத்துல சின்ன கவுண்டர் படத்துல பாத்தீங்கன்னா அந்த தலைமைக்கான ஒரு விஷயமே கொடை தான். கொடை வச்சுட்டு தான் அவர் எந்த இதுலையுமே வருவார். குடைனா தலைமைன்னு அர்த்தம். இப்போ எல்லா விஷயத்திலையுமே யார் வந்து பக்கபலமா இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருமாரி அம்மனுக்கு கூட எடுத்தோம்னா யார் கொடையா இருக்காங்க? ஆதிசேஷன். அதே போல தான் அவங்களுக்கு பக்கபலமா இருக்கக்கூடியது எல்லா கடவுளுக்குமே இருக்காங்க. சிவபெருமானுக்கு இருக்காங்க, கருமாரி அம்மனுக்கு இருக்கிறாங்க. எல்லாத்துக்குமே பக்கபலமா இருக்கக்கூடியது, கொடையா இருக்கக்கூடியது ஆதிசேஷன் சொல்லக்கூடிய ஆயில்ய நட்சத்திரத்துக்குரியவர். அடுத்தது வந்து நீங்க சாப்பிட்றது, நீங்க என்ன விஷயத்த வந்து சாப்பிட்டா நல்ல ப்ளஸ் பாயிண்ட் உங்களுக்கு வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பப்பாளி பழம் சாப்பிடலாம், பப்பாளி பழம் தானமாக கொடுக்கலாம். இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ப்ளஸ்ஸான ஒரு விஷயம். மக நட்சத்திரத்துக்காரங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பல்லாக்கு பல்லாக்கு அப்படிங்கிறது ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம். மக நட்சத்திரத்துக்காரவங்க எப்பயுமே அரசியலில் வந்து பெரும்பான்மையான பங்கு வகிக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பல்லாக்கு தூக்குறதுக்கு யார் வேணும்? 4 பேர் தேவை இருக்கு இல்லையா? அப்போ மற்றவங்க எல்லாம் சேர்ந்து இவங்களை உயர்த்தி விடுவாங்கன்னு அர்த்தம். அப்போ பல்லாக்கு சிம்பிள் வந்து ஸ்டாச்சுவாக வாங்கி வச்சுக்கலாம். அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேல வச்சுக்கலாம். இல்லை உங்களுக்கு ஃபோட்டோ கிடைச்சிச்சுன்னா அதை வாங்கி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். அப்போ மற்றவங்களுடைய எல்லா விஷயமும் நம்மளுக்கு கிடைக்குன்னு அர்த்தம். மற்றவங்களாம் தேடி வந்து உங்களுக்கு உதவி செய்வாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். அப்ப மக நட்சத்திரத்துக்காரவங்க பல்லாக்கு சிம்பிள் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். அடுத்தது பூர நட்சத்திரக்காரவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா பரணி, பூரம், பூராடம் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிலபுலன்களில் வந்து அதிக இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க. சொத்துல வந்து அதிக இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க. அப்போ பெரிய பங்களா இருக்கு இல்லையா, அந்த மாதிரியான ஸ்டாச்சூஸ் வச்சுக்கிறது, அந்த மாதிரி போட்டோஸ் வாங்கி ஒட்டி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா விநாயகர் வழிபாடு எடுக்கிறது ரொம்ப சிறப்பான விஷயம் பூர நட்சத்திரத்துக்காரவங்களுக்கு. உத்திர நட்சத்திரத்துக்காரவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உத்திரம் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய விஷயத்துக்கு ஆசைப்படும், முதன்மையாக இருக்கக்கூடிய விஷயத்துக்கு ஆசைப்படும். அவங்கள தான் முதல்ல வந்துட்டு மதிக்கணும்னு நினைக்கிறோம். உத்திரத்தில் அதாவது வீட்டில் ஒரு 4 பேர் இருக்கிறாங்கன்னா உத்திர நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் கொடுத்தா தான் அவங்க ஒத்துக்குவாங்க. எல்லாத்துக்கும் கொடுத்ததுக்கப்புறம் கொடுத்தா அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. அது மாதிரி முதன்மையான நட்சத்திரம் அது. அப்போது அவங்களுக்கு வந்து என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிம்மாசனம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லையா? அப்போ அரசர்கள் உட்காரக்கூடியது தான் சிம்மாசனம். அந்த ஸ்டாச்சு, அந்த சிம்பிள் அது வந்து யூஸ் பண்ணும் பொழுது சூப்பராக வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகும். அதே வந்து ஆஃபீஸ் டேபிளில் வாங்கி அந்த சிம்மாசனம் மாதிரி வாங்கி வைக்கும் பொழுது நல்ல ஒர்க் அவுட் ஆகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா தானமாக கொடுக்கறது எது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஆரஞ்சு பழத்தை தானமாக கொடுக்கறது. அதோட பார்க்கும்போது ஒரு சிறப்பான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பழம் வைக்கக்கூடிய பேஸ்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு பழங்களை வந்துட்டு 5, 7, 9 இந்த ஒற்றைப்படை எண்ணிக்கையில் வந்துட்டு டேபிள் மேலே வைக்கும் பொழுது தொழில் ஸ்தாபனங்கள் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக வேலை செய்யும் உத்திர நட்சத்திரத்துக்காரவங்களுக்கு. அப்போ உத்திர நட்சத்திரத்துக்காரவங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஹஸ்த நட்சத்திரம்னு எடுக்கும் பொழுது சூரியனுடைய படம் வைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். கட்சியிலெல்லாம் பாருங்க,
உதயசூரியன் அப்படிங்கிற அந்த சிம்பிள் வச்சுருக்காங்க, சூரியனோட சிம்பிள். அடுத்தது வந்து பார்க்கும்பொழுது காங்கிரஸில் பார்க்கும்பொழுது ஹஸ்தா அப்படிங்கிறது கை சின்னம். அப்போது அதை வந்து எடுத்துக்கிட்டாங்க. அப்போது கூட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு உங்களுக்கு வந்துட்டு சூரியனோட சிம்பிள் வைக்கும்பொழுது ரொம்ப சிறப்பாக வேலை செய்யும். அதே போல் தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னா அஸ்தம் நட்சத்திரத்தை அன்னைக்கு கூட்டு ஒப்பந்தம், நீங்கள் வந்துட்டு பிஸ்னஸ் பார்ட்னர் சேர்க்கறது, இந்த மாதிரி கூட்டு ஒப்பந்தம் போடுறது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். அஸ்தம் எப்பயுமே வந்து ஒன்றுக்கொன்று இணைத்தல்னு பேர். அப்போது இணையக்கூடிய எல்லா விஷயத்தையும் நீங்கள் அஸ்த நட்சத்திரத்தை அன்னைக்கு செய்யலாம். சரிங்களா? அஸ்த நட்சத்திரத்தில் உள்ளவங்க வந்து பார்த்தீங்கன்னா கை செயின் போட்டுக்கிறது, மோதிரம் போட்டுக்கிறது, இதெல்லாம் வந்துட்டு கைகளுக்கு அவங்க அலங்காரம் பண்ணிக்கிட்டாங்கன்னா நல்ல வேல்யூபிளாக இருக்கும், சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். சூரியனுடைய படம், சூரியனுடைய கதிர்கள், சூரியன் உதிக்கிற படத்தை வந்து அவங்க வச்சுக்கிறது சூப்பராக வேலை செய்யும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகளுடைய படங்கள் வச்சுக்கிற போதும் சூப்பராக அவங்களுக்கு வந்து அஸ்த நட்சத்திரம் ஒர்க் அவுட் ஆகும். அடுத்தது சித்திரை நட்சத்திரம். சித்திரைன்னு எடுத்துக்கிட்டோம்னாலே நெல் வயலை சொல்லக்கூடிய நட்சத்திரம். அப்போது நெல் வயல்களில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த நாற்று நடக்கூடிய அமைப்புகளை பார்த்தோம்னா கூட்டம் கூட்டமாக நடுவாங்க. அதாவது ஒரு கொத்த நாற்றை பிரித்து அதை கொஞ்சம் கூட்டமாக எடுத்து தான் நட்டு வைப்பாங்க. அப்போ கூட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சித்திரை நட்சத்திரம் வந்து சூப்பராக வேலை செய்யும். அப்படி எடுத்துக்கலாம். நெல் வயல் இருக்கக்கூடிய சிம்பிள்ஸ் வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம், டிஸ்பிளேல வச்சுக்கலாம், ஃபோட்டோஸ் வந்துட்டு எடுத்து வச்சுக்கலாம். அது நல்லா வேலை செய்யும். அடுத்தது அந்த சித்திரை நட்சத்திரக்காரவங்க என்ன பண்ணலாம், திருமண ஃபோட்டோஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து முன்னாடி எல்லாருமே ஃப்ரேம் பண்ணி வச்சுருப்பாங்க. இருந்தாலும் இவங்க ஸ்பெசிஃபிக்காக அந்த திருமண ஃபோட்டோஸ் வந்து ஃப்ரேம் பண்ணி வைக்கும்பொழுது சூப்பராக வேலை செய்யும். அவங்களுக்கு வந்து பார்க்கும்போது வஸ்திர தானம் கொடுக்கறது அப்படிங்கிறது நல்லா ஒர்க் அவுட் ஆகும். எப்பயுமே வந்து வருஷத்தில் ஒரு தடவை வஸ்திர தானம் கொடுக்கறது அப்படிங்கிறது சித்திரை நட்சத்திரக்காரவங்களுக்கு சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். அடுத்தது மொத்தமாக இருக்கக்கூடிய விஷயங்கள், கொத்து கொத்தாக காக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சித்திரை நட்சத்திரம். அப்போ கொத்த ஒரு ஆப்பிள் மரம் இருக்குது, ஒரு ஆரஞ்சு பழ மரம் இருக்குது, இந்த மாதிரி கொத்து கொத்தாக காய்க்கக்கூடிய பழங்கள் இருக்குது அப்படின்னா அதை ஒரு ஸ்டாச்சுவாக வச்சுக்கிட்டா சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு சூப்பராக வேலை செய்யும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். அடுத்தது சுவாதி நட்சத்திரக்காரங்க. சுவாதி நட்சத்திரக்காரங்க எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனிப்படையான குணம் என்னன்னா தியாக குணம் அப்படிங்கிறது அவங்களுக்கு எப்பயுமே இருக்கும். மற்றவங்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப அக்கறை எடுத்து அதாவது அவங்களுடைய முன்னேற்றத்திற்கு உதவக்கூடியவங்க யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா சுவாதி நட்சத்திரம். சுவாதி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தேன்கூடு. அப்போது தேனீக்கள் என்ன பண்ணும், ரொம்ப கஷ்டப்பட்டு தயாரிக்கக்கூடிய ஒரு தேனை வந்து மற்றவங்க தான் யூஸ் பண்ணுறாங்க, தேனீக்கள் வந்து யூஸ் பண்ணுறதில்ல. அதுதான். அப்போது சுவாதி நட்சத்திரத்தை அன்னைக்கு தேன் வாங்கி வைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். அடுத்தது சுவாதி நட்சத்திரத்துக்காரவங்க முத்து அணிஞ்சுக்கலாம், அது ரொம்ப அவங்களுக்கு பாசிட்டிவாக வேலை செய்யும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். அடுத்தது விசாக நட்சத்திரக்காரங்க மண் பாண்டம் வாங்கி வைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். தண்ணீர் குடிக்கிற பாத்திரத்துலேருந்து வாட்டர் பாட்டிலேருந்து இப்போ எல்லாமே மண் பாண்டத்தில் வந்துருச்சு. அப்போது மண் பாண்டத்தில் வந்துட்டு சமைக்கிறது சாப்பிட்றது இது எல்லாமே விசாக நட்சத்திரக்காரவங்களுக்கு சூப்பராக வேலை செய்யும். அடுத்தது வந்து பார்க்கும்போது முருகனுடைய வழிபாடு, ஏன்னா முருகன் அவதரித்தது. அப்போ முருகனுடைய வழிபாடு நம்ம எடுத்துக்க அவங்களுக்கு வந்து எப்படி கிடைக்கும், விசாக நட்சத்திரத்துக்காரவங்களுக்கு அறிவு செறிவு எல்லா விஷயத்தையுமே கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம்தான். அடுத்தது அனுஷம் நட்சத்திரத்துக்காரங்க. அனுஷம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே மோதிரம் அணிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அந்த மோதிரத்தில் தாமரை படம் இருக்க மாதிரியான ஒரு விஷயத்தை ஒரு ஸ்டாச்சுவை பதிச்சு அந்த மோதிரத்தை போடும்பொழுது ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும். அனுஷ நட்சத்திரம் ரொம்ப பார்க்கும்பொழுது உயிரோட்டமுள்ள நட்சத்திரம் அப்படின்னாலே இந்த அனுஷ நட்சத்திரத்தை எடுத்துக்கலாம். அனுஷ நட்சத்திரம் எடுக்கும்பொழுது உங்களுக்கு பனை மரம் இல்லையா, ஏன் வந்து உயிரோட்ட நட்சத்திரம்னு சொல்கிறோம், பனை மரம். இப்போதான் வந்து தங்கத்தில் தாலி, அந்த காலத்தில் வந்து என்ன பண்ணாங்க, மாங்கல்யமே வந்து பனை ஓலையில் தான் எழுதியிருந்தாங்க. பனை ஓலையில் வந்து இன்னாருக்கு இன்னாருன்னு சொல்லி எழுதி சுருட்டி மஞ்சள் கயிற்றுல கட்டி அதை தான் வந்து தாலியாக அனுபவிச்சிட்டாங்க. அதுதான் அந்த பேர் தான் வந்து தாலியாக வந்து இப்போ வந்து நம்ம அப்படியே வளர வளர தங்கத்தில் கொண்டு வந்திருக்கோம். புரியுதுங்களா? அப்போது பெரும்பான்மையான ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகமே செயல்படாமல் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுடைய ஜாதகத்தில் பண ஓலையில் காப்பி பண்ணினீங்க அப்படின்னா சூப்பராக செயல்படும். அதுதான் ஒரு விஷயம். பண ஓலை அப்படிங்கிறது ரொம்ப 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 நல்ல விஷயம். அந்த காலத்தில் அதுக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இருந்தது. ஏன்னா அழியாத ஒரு பொருள். நம்மளுடைய பெரும்பான்மையான புஸ்தகங்கள் எல்லாமே பண ஓலைகளில் எழுதப்பட்டது தான்.
அது வந்துட்டு பிற்காலத்தில் அது ஏதோ ஒரு அரசியல் மாற்றத்துக்காக எல்லாம் அழிக்கப்பட்டுச்சு, அது வேற விஷயம். ஆனால் அந்த காலத்தில் எப்படி பனை ஓலையில் மஞ்சள் தடவி தான் கல்யாண பத்திரிகையாக இருக்கட்டும், தாலியாக இருக்கட்டும், நிறைய ஒரு என்ன சொல்கிறது, நிறைய புஸ்தகங்களாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பனை ஓலையில் தான் எழுதி வச்சாங்க. அப்போ பனை ஓலை அப்படிங்கிறது உயிரோட்டமான ஒரு விஷயம். அது வந்துட்டு அனுஷ நட்சத்திரத்தில் இருக்குது. அதனால் பனை ஓலையை வச்சுக்கிறது, பனை மரங்களை வச்சுக்கிறது, அந்த ஸ்டாச்சு இந்த மாதிரி வச்சுக்கிறது, இதெல்லாம் வந்து அனுஷ நட்சத்திரம் சூப்பராக வேலை செய்யும். அடுத்தது பார்த்தீங்கன்னா கேட்டை நட்சத்திரம். கேட்டை நட்சத்திரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வெண்சாமர குடைன்னு சொல்லுவாங்க. அதாவது சாமிக்கெல்லாம் வந்துட்டு முன்னாடி பிடிச்சிட்டு போவாங்க இல்லையா, அந்த மாதிரியான குடை சிம்பிள் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், ஸ்டாச்சுவாக வச்சுக்கலாம். கேட்டை நட்சத்திரம் வந்துட்டு ரொம்ப ஜாலியாக ஹாப்பியாக இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம், இந்திரன் வாசம் செய்யக்கூடிய நட்சத்திரம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஹாப்பினஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? இப்போ அவங்க வந்து என்ன மாதிரியான ஒரு விஷயம் வச்சுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோட்டை, மதில் செவர், இப்போ சீன பெருஞ்சுவர்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி மதில் செவர்கள் வந்துட்டு பெரும்பான்மையான மதில் செவர்கள் இருக்கக்கூடிய அந்த ஸ்டாச்சுவை வந்து வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பாக வேலை செய்யும். சூப்பரான ஞாபக சக்தி இன்க்ரீஸ் ஆகும். ஞாபக சக்தி அதிகம் உள்ள நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம், மூளைத்திறன் அதிகம் உள்ள நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம், சூப்பராக வேலை செய்யும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். அடுத்தது மூல நட்சத்திரம். மூல நட்சத்திரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இருக்கிறதுல 27 நட்சத்திரத்திலே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான நட்சத்திரம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா மூல நட்சத்திரம் தான். ஏன்னா ஆஞ்சநேயர் நட்சத்திரம். அப்போ அவர் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சஞ்சீவி மலையை தூக்கிட்டு வந்துட்டாரு. அப்போ ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பர்சன் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூல நட்சத்திரத்துக்காரவங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிராண வாயு அப்படிங்கிற ஒரு விஷயம். அப்போ மூச்சு விடுறதுக்கு இப்போ மூச்சு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்துக்கு முதல்ல எது வந்துட்டு சிறப்பான மருத்துவமாக இருக்கு? ஆஞ்சியோ தானே. இருதயத்தில் வந்து அடைப்பு ஏற்பட்டால் மூச்சு திணறல் ஏற்படும்ல, அதுக்கு என்ன ஒரு விஷயம்? ஆஞ்சியோன்னு சொல்லி தானே அதுக்கு வச்சுருக்காங்க, பொறுத்துறது, ஆஞ்சியோ பண்ணணும் அப்படிங்கிறக்கு. அப்போ ஆஞ்சநேயரும் ஆஞ்சியோவும் ஒன்று தான் அப்படிங்கிற மாதிரி. அப்போ பிராணவாயு சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு எல்லாமே உங்களுக்கு வந்து மூல நட்சத்திரம் சிறப்பாக வேலை செய்யும். வாயுபுத்திரன் பேர் இருக்கு இல்லைங்க, வாயுனா என்னங்க, காற்று தானே. காற்று போய் அடைக்கிறதுனால தானே இங்கே வந்து ஆஞ்சியோ பண்ணாங்க. அப்போது மூல நட்சத்திரத்துக்கு வாயுபுத்திரன் அப்படிங்கிற ஒரு பேருமே சிறப்பாக இருக்குது. அவங்க வந்து அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிங்கத்தோட ஸ்டாச்சு, சிங்க படம் வந்து யூஸ் பண்ணாங்க அப்படின்னா மூல நட்சத்திரம் சிறப்பாக வேலை செய்யும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். அடுத்தது பூராடம் நட்சத்திரம். பூராடம் அப்படின்னாலே போராட்டம். எதுக்கு பூராட்டத்தை வந்து போராட்டம் கொண்டு வந்தாங்க அப்படின்னா, அந்த காலத்தில் போருக்கு போகும்பொழுது ஒரு கருவிகளை இயக்குனாங்க. என்னன்னா சங்கு ஒழிச்சாதான் போருக்கெல்லாம் ரெடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சங்கை இந்த பக்கத்திலிருந்து ஒழிப்பாங்க, அந்த பக்கத்திலிருந்து அவங்க ஒழிப்பாங்க. அப்பதான் 2 பேரும் போர் செய்யணும். விதிமுறைகளோட தான் போர் செஞ்சாங்க. முதுகுல குத்த கிடையாது அந்த காலத்துல. நீ ஒரு நாட்டையே நீ வந்து பறிச்சுக்கோ, ஆனா போருக்கு உட்பட்ட விதிகளை பயன்படுத்தி தான் வந்து நீ நேருக்கு நேராக தான் மோதணும். அப்போ யாருமே வந்து ஒரு வீரனாக இருந்தால் கூட நெஞ்சில் குத்துப்பட்டுட்டு அவங்க தாயாக இருக்கட்டும், அவங்க மனைவியாக இருக்கட்டும் ரொம்ப பெருமையாக எடுப்பாங்க. முதுகுல குத்திட்டாங்கன்னா பெருமை இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். அப்போ நேருக்கு நேராக போர் பண்ணுறது. அப்போ பூராடம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சங்கு நாதம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு, கோபுரம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு. அப்போது எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம், விமானம், அடுத்தது கோபுரம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்த ஸ்டாச்சு இவங்கெல்லாம் வச்சுக்கலாம். சரிங்களா? அடுத்தது பார்க்கும்பொழுது சூரியனை யூஸ் பண்ணிக்கலாம். பூராட நட்சத்திரம் வந்து சூரியனையும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பூராடம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா குரங்கு சிம்பிள். இப்போ ஏன் வந்து அந்த குரங்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அப்போ வந்து பஞ்சபாண்டவர்கள் வந்து போர் தொடுக்கும் பொழுது இந்த குரங்குடைய சிம்பிள் தான் அவங்களுக்கு வந்து போர்க்கொடியில் வந்து வச்சுருந்தாங்க. ஆக்சுவலாக பூராடம் வந்துட்டு குரங்கு நட்சத்திரம் தான். சரிங்களா? உங்கள் வீட்டில் யாராவது வந்துட்டு மூலமும் பூராடமும் இருந்துச்சுன்னா இப்படி மண்டையை சொரிஞ்சிட்டே இருக்கும். அதை வாட்ச் பண்ணுங்க. அப்போ அந்த கிரகம் வந்து அங்கே வேலை செஞ்சிட்ருக்கு அப்படின்ட்டு அர்த்தம். சூப்பராக வந்து பெயின் பார்ப்பாங்க மூலமும் பூராடமும். அப்போ அதெல்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சு. அப்போ எல்லாம் நம்ம கொஞ்ச நேரம் கூட சும்மா உட்காந்துருக்க முடியாது. கிராமத்தில் பார்க்கும்போது ஏதாவது ஒரு பாட்டி வந்து பக்கத்தில் உட்காந்து தலையை கொஞ்சம் பாறேன் அப்படிங்கும். அந்த மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலாக வந்து நல்ல அது ஹீலிங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கு வந்து தலை பார்த்தாலே தூக்கம் வந்துடும். அது ரொம்ப ஹீலிங். ஆயில் அப்ளை பண்ணுறது, தலை பார்க்கறது, தலை வாரி விடுறது. ஏன் அம்மாக்கெல்லாம் வந்து பிள்ளைங்களை உட்கார வச்சு தலை வாரினாங்க அப்படின்னா ரொம்ப ஹீலிங். இப்போ யார் பண்ணுறா? அப்போ அவங்களே வந்து விரிச்சு போட்டுட்டு திரியிறாங்க. அப்போ சொன்ன பேச்சு கேட்கறது இல்லை பாருங்க. அப்போ வந்துட்டு எண்ணெய் தேய்ச்சி தலை வச்சு சடை பின்னும் போதெல்லாம் சொன்ன பேச்சு கேட்டுட்டு தான் இருந்தாங்க. இப்போல்லாம் சொன்ன பேச்சு கேட்காததுக்கு காரணம் அவங்களுடைய ஹீல் பவர் அவங்களுக்கு கிடைக்கிறதில்ல அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். சரிங்களா? அது ஒரு ஹீலியோ தெரப்பி சூப்பராக இருக்கும். அந்த எண்ணெய் தேய்க்கிறது, தலை சீவுறது, இதெல்லாம் ஒரு விஷயம்லாம்.
அடுத்தது உத்திராட நட்சத்திரம். உத்திராடம் நட்சத்திரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கதவு, ஜன்னல் இதெல்லாம் குறிக்கக்கூடியது. அதுக்கு அட்டாச் பண்ணக்கூடிய பேஸ்ட் போட்டு ஒட்டுவாங்கல்ல, அதை குறிக்கக்கூடியது. அப்போ ஒட்டுறது அப்படிங்கிற ஒரு விஷயம், சரிங்களா? அப்போ அதோடைய ஸ்டாச்சு இந்த மாதிரியெல்லாம் எடுத்துக்கணும். நட்டு போல்ட்டு இதெல்லாம் போட்டு டைட் பண்ணுவாங்கல்ல, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உத்திராட நட்சத்திரம். அப்போது உத்திராட நட்சத்திரத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த விநாயகருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் தலையை வெட்டினதுக்கப்புறம் யானோடைய தலையை வந்து வச்சாங்க. அப்போவே வந்து பார்த்தீங்கன்னா மாற்று அறுவை சிகிச்சையெல்லாம் இருந்துச்சு. இப்போ அதை புதுசாக கண்டுபிடிச்ச மாதிரி என்ன பண்ணுறோம், பில்டப் பண்ணிக்கிறோம். அப்படியெல்லாம் கிடையாது. விநாயகருக்கு அப்போவே வந்து என்ன பண்ணிட்டாங்க, தலையை வெட்டினதுக்கப்புறம் யானையோட தலையை வச்சு ஒட்டி நட்டு போட்டுலாம் போட்டு டைட் பண்ணிட்டாங்க. அந்த விஷயம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா உத்திராட நட்சத்திரம் தான். அப்போது விநாயகர் தலை வச்சு வணங்குறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். யானையோட ஸ்டாச்சு வச்சுக்கிறதும் ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். அடுத்தது திருவோண நட்சத்திரம். திருவோணம் நட்சத்திரம் வந்துட்டு ஸ்ரீரங்கம் உருவாகிறதுக்கு திருவோணம் நட்சத்திரம் தான் ரொம்ப ரொம்ப பெரும்பான்மையான பங்கு வகிச்சுச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம், சரிங்களா? அப்போது ஸ்ரீரங்க ரங்கநாதர் வழிபாடு எடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். அவிட்ட நட்சத்திரம் அப்படின்னு எடுக்கும் பொழுது முரசு அந்த சிம்பிள் வச்சுக்கிறது, அந்த ஸ்டாச்சு வச்சுக்கிறது, இது எல்லாமே அவிட்ட நட்சத்திரம் பாரம்பரியமான ஒரு விஷயம். முரசு வாசிக்கிறதுல அது மாதிரிலாம் அவங்கவுங்க பரம்பரையில் இருக்கிறவங்க தான் வாசிப்பாங்க. எல்லாருமே போய் ஒரு விஷயத்த என்ன பண்ண மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. அதே மாதிரி அவங்களோட லைஃப் ஸ்டைலும் அப்படி தான் பாரம்பரியமான லைஃப் ஸ்டைலாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்திலிருந்து பொடியாக மாற்றுறது. இப்போ அரிசியாக இருக்குது அப்படின்னா மாவாக மாற்றுறது, மிளகாய் பொடியாக மாற்றுறது, இது எல்லாமே வந்துட்டு டெவலப் பண்ணுறது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா அவிட்டம் நட்சத்திரம். அப்போ அவங்க அப்படி தான் இருப்பாங்க. ஒரு விஷயத்த மாற்று யோசிப்பாங்க, மாற்று சிந்தனைக்கு கொண்டு போவாங்க. அவிட்டம் நட்சத்திரமும் ரொம்ப சூப்பராக ஒர்க் பண்ணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். சதயம் நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பூங்கொத்து, திராட்சை கொத்து, கொத்து கொத்தாக இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் எல்லாமே என்னது, சதயம் நட்சத்திரம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். சதயம் நட்சத்திரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எண்ணெய் வித்துக்கள்ல இருந்து எண்ணெயை பிரித்து எடுக்கக்கூடிய ஒரு விஷயம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா சதய நட்சத்திரம் தான். அப்போது அந்த ஆயில் மில்லு, அந்த செக்கு, இதெல்லாம் வந்து சதய நட்சத்திரத்தோடைய சிம்பிள்ஸாக நம்ம என்ன பண்ணலாம், எடுத்துக்கலாம். புரட்டாதி நட்சத்திரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா குபேரனுடைய நட்சத்திரம். வீரவாள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா புரட்டாதி நட்சத்திரம். அதாவது புரட்டாதி நட்சத்திரத்துக்காரவங்க எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு யோசனை ஒரு சிந்தனையில் இருக்க மாட்டாங்க. அவங்க வந்து மல்டிப்ளிகேஷனில் யோசிப்பாங்க. அவங்களுடைய சிந்தனைகள் வந்து கண்ணுக்கு தெரியாது அப்படிங்கிறது புரட்டாதி நட்சத்திரம் ரொம்ப கள்ளத்தனமான நட்சத்திரம். யாராக இருந்தாலும் இது பண்ணலாம். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து அவங்களுக்கு எந்த இதில் வேலை செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஷியர் ஒர்க் தான் நிறைய பண்ணுவாங்க. ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்ட ரீதியில் தான் அதிகமாக வேலை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு புரட்டாதி நட்சத்திரத்தை. புரட்டாதி நட்சத்திரத்துக்காரவங்கள்ட்ட வந்து காசு இல்லைன்னா அவ்வளோதான், அவங்களால வாழவே முடியாதுன்னு அவங்களே முடிவு பண்ணிடுவாங்க. அந்த அளவுக்கு வந்து புரட்டாதி நட்சத்திரம். உத்திரட்டாதி நட்சத்திரம் அப்படின்னு பார்க்கும்பொழுது பஞ்சு மெத்தை. இங்கே நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா உத்திரமும் வந்துட்டு பூரமும் வந்து கட்டில் காலை தான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் அங்கே வந்து உத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா பிளைன் கட்டில். இங்கே உத்திரட்டாதி தான் வந்து பார்த்தீங்கன்னா மெத்தையோட சேர்ந்த கட்டில் அப்படிங்கிற மாதிரி. அதில் நிறைய வேரியேஷன் இருக்குது. அப்போ பஞ்சு மெத்தை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். அடுத்தது பார்த்தீங்கன்னா எச்சரிக்கையாக இல்லை அப்படின்னா ஏமாற்றத்தை கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா உத்திரட்டாதி நட்சத்திரம். ரொம்ப எச்சரிக்கையோடு செயல்படக்கூடிய நட்சத்திரம். மாரியம்மன் கோயில் வழிபாடு எடுக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உத்திரட்டாதி நட்சத்திரத்தோட இது பார்த்தீங்கன்னா வேப்பமரம். அப்போ வேப்பமரம் இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையுமே அம்பாள் குடியிருப்பாள் அப்படிங்கிறது ஐதீகம். அப்போ அம்மன் கோவில் வழிபாடு எடுக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். அடுத்தது ரேவதி நட்சத்திரம்னு எடுத்துக்கிட்டோம்னா கப்பல், மீன் கொடி, மீன் வாழக்கூடிய இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீர்நிலை சம்மந்தப்பட்ட ஒரு விஷயந்தான். அப்போது ஃபிஷ் டேங்க் வந்து வீட்டில் வச்சுக்கிறது, கப்பலோட ஸ்டாச்சு வச்சுக்கிறது, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். ரேவதி நட்சத்திரத்துக்காரவங்க மட்டும்தான் இதை வச்சுக்கணுன்ட்டு அமைப்பு கிடையாது. இப்போது ரொம்ப நாளாக வந்து நான் வெளிநாட்டுக்கு போகலான்னு சொல்லி ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன் அப்படின்னு இருக்கிறவங்க அந்த கப்பலோடைய ஸ்டாச்சுவோ கப்பலோடைய அந்த ஃபோட்டோ வந்து டவுன்லோட் பண்ணி டிஸ்பிளேல வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பராக ஆக்டிவாக வேலை செய்யும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம், சரிங்களா? அப்போ எல்லா நட்சத்திரத்துக்கும் சொல்லியாச்சு. இது வந்து உங்களுக்கு வந்து மேன்மேலும் நல்ல பலன்களை கொடுக்கும். அது வந்து ஆக்டிவேட் பண்ணி பாருங்கள், நல்ல வேலை செய்யும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயந்தான், சரிங்களா? இப்போது ஜாதகத்தில் எது வந்து உங்களுக்கு முக்கியமாக வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவகிரகங்கள் அமர்ந்த நட்சத்திரங்களே பெரும்பான்மையாக வேலை செய்யும், அக்யூரட்டான பலன் கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்லி எனக்கு இந்த வாய்ப்பினை அளித்த
லலிதாம்பியை ஜோதிட ஆய்வகத்தின் நிறுவனர் ஈஸ்வரி ராஜ் மற்றும் சக்திவேல் அம்மா அவர்களுக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றிங்க. அதாவது மிக அழகா நட்சத்திரங்களும் பரிகாரங்களும் சொல்லி நிறைய பரிகாரங்கள் கொடுத்துருக்காங்க. நம்ம ஜோதிட இளவரசி ராஜலட்சுமி அவர்களுக்கு நம்ம திருப்பூர் சகோதரி சார்பில் ஒரு சின்ன மரியாதை.